அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி. ஜீவபாரதி, தற்பொழுது சி.வி. சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? 2022ஆம் ஆண்டு திண்டிவனத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவதூறாக பேசிய அந்த விவகாரத்தில் சி.வி. சண்முகத்தின் மீது முதலமைச்சர் சார்பாக வழக்கானது தொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வழக்கை ரத்து செய்யணும் அப்படின்ட்டு சி.வி. சண்முகம் தரப்பானது உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தாங்க. அந்த வழக்கு தொடர்ச்சியா விசாரணை நடந்துட்டு இருந்த நிலையில அந்த வழக்கில் முதலமைச்சர் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சி.வி. சண்முகம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினார் அப்படின்னு சொல்லி அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அவருடைய பேச்சானது ரொம்ப கடுமையா இருக்கு. குறிப்பிட்ட ஒரு மக்களவை மன்னிக்கவும் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இத்தகைய பேச்சு பேசுறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற அந்த விஷயத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கை ரத்து செய்யணும் அப்படின்னா நீங்க மன்னிப்பு கோரணும். அது சார்ந்த அந்த மனுவை நவம்பர் 15ஆம் தேதிக்குள்ள தாக்கல் செய்யுங்க. அதன் பிறகாக அந்த வழக்கை ரத்து செய்யலாமா இல்லையா அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டங்களை பார்க்கலாம். நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரணும் அப்படிங்கிறது தான் தற்போது உச்சநீதிமன்றம் சி.வி. சண்முகம் தரப்புக்கு ஒரு மிக முக்கியமான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பிரபாவதி, தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஜீவபாரதி.